கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தாவேகா சார்பில் 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேகா சார்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நடைபெற்று 20 நாட்கள் கடந்த நிலையில் இதுவரை தாவேகா தலைவர் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்திக்கவில்லை என குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. மேலும் இந்த வழக்கை சிபிஐ தற்போது விசாரித்து வருகிறது. கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என தாவேகா சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி உயிரிழந்த 41 நபர்களில் 39 பேரின் குடும்பத்திற்கு வங்கி மூலம் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகா சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் கரூர் கூட்ட நெரிசல் போன்ற துயர சம்பவம் இனி நிகழக்கூடாது என்றும் குழந்தைகளை கூட்டங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சார் அரசுலேருந்து எங்களுக்கு 10 லட்சம் நிதி உதவி கொடுத்தாங்க. அப்புறம் தாவேகா கட்சியிலேருந்து 20 லட்சம் அறிவித்தாங்க. ஆனால் இப்போ அன்றைக்கி மதியானம் தான் அது இதாகிடுச்சு, ஏறிடுச்சு 20 லட்சம். இது இந்த பணம் எங்களுக்கு இவ்வளோ கொடுத்தாலும் அது என் தங்கச்சி திரும்பி வரப்போகுது இல்லை சார். அவங்க ஒரு ஆறுதலுக்காண்டி கொடுக்குறாங்க. ஆனால் என் தங்கச்சி திரும்ப வரப்போகிறது கிடையாது. பணம் எங்களுக்கு அது பெருசாக தெரியல சார். இன்னைக்கு பணம் எப்போ வேணாலும் இருந்தால் சம்பாதிச்சுக்கலாம் சார். ஆனால் அது அந்த பிள்ளைங்க அம்மா இல்லாமல் கஷ்டப்படுது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க ஆறுதலுக்காண்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அது யார் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் 2 பிள்ளைங்களுக்கு இதாகாது. என்னால் அது தாங்கிக்கவும் முடியல. அவர் ஆறுதலுக்கு அவர் கொடுத்துருக்குறாரு. அப்படி ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒருத்தருக்கு 2 பேர் இருந்துருக்குறோம். ஒரு உயிர் போனாலும் சரி, 2 உயிர் போயினாலும் கஷ்டம் தான். ஆனால் இருந்தாலும் இனிமேல் நடக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்க ரசிகர் விஜய்னா உயிராக இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டே ஆகணும்னா அடம் பிடிச்சி அழுதாங்கனால தான் நான் கூட்டிகிட்டு போனேன். அதே மாதிரி நீ அடம் பிடிச்சாலும் பரவாயில்ல, 2 அடி போட்டு கூட பிள்ளைகளை வீட்டில் இருக்க வைங்க. என்ன மாதிரி தப்பு பண்ணாதீங்க, கூட்டிகிட்டு போக வேணாம். இந்நிலையில் கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கடிதம் எழுதியுள்ள விஜய் அவர்களது வங்கி கணக்கிற்கு 20 லட்சம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த தொகையை நமது உதவிகரமாக ஏற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நேரில் சந்திப்பதற்கு சட்ட ரீதியான அனுமதி முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாகவும் அனுமதி கிடைத்ததும் சந்திப்போம் என்றும் கூறியுள்ளார்.